ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கோட்புலி நாயன்மார் பற்றி தான். சோழ நாட்டிலே வீர வேளாள மரபிலே நாட்டியத்தான் குடி என்ற ஊரிலே அவதாரம் செய்தவர். போரில் ஒரு புலி போல வேகமாக எதிர்ப்பதால் அவருக்கு இந்த பெயர் வந்தது. சோழ நாட்டு மன்னருக்கு போர் தளபதியாக இருந்தவர். ஒவ்வொரு முறையும் மன்னர் யுத்தம் முடிந்தவுடன் இவருக்கு பொற்குவியலாக தருவார். இவர் அந்த பொற்குவியலை நெற்குவியலாக மாற்றி வைப்பார். இவர் சேர்த்த நெற்குவியலை அடியாருக்கு அன்னதானம் செய்ய கொடுத்து விடுவார். ஒரு நாள் போருக்கு அழைப்பு வர இவர் போருக்கு செல்லும் போது இவருடைய உறவினர்களை கூப்பிட்டு, இங்கு உள்ள நெல்லை அடியார் வந்து எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து விடுங்கள், இது அத்தனையும் சிவன் சொத்து, இதை நீங்கள் உங்கள் தேவைக்காக பயன்படுத்த கூடாது, அது சிவ துரோகம் ஆகும் என்று கூறி போருக்கு சென்றார். அவர் சென்ற பின் ஊரில் பெரும் பஞ்சம் வந்து மழை பொய்த்து போக அங்கே யாருக்கும் நெல் கிடைக்கவில்லை. அதனால் அவர் உறவினர்கள் அந்த நெல்லை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர். அடியாருக்கு எதுவுமே கொடுக்காமல் பஞ்சம் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றனர். போர் முடித்து கோட்புலியார் ஊருக்கு வந்தபோது பஞ்சம் இருப்பதை பார்க்கிறார். நம்மிடம் உள்ள நெல்லை அடியாருக்கு கொடுக்கலாம் என்று நினைத்து சென்று பார்த்தால் இருந்த நெல் அத்தனையும் அவர்கள் உறவினர்களை பயன்படுத்தியதை பார்த்து மிகவும் கோபம் வந்து உறவினர்களை அழைத்து, எப்படி நீங்கள் சிவன் சொத்துக்களை பயன்படுத்தலாம், இது சிவ துரோகம் ஆகும் என்று கூறி அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டார். ஒரே ஒரு குழந்தை மட்டும் தப்பி செல்ல அதையும் கொல்ல செல்கிறார். பக்கத்தில் இருந்த காவலர், இந்த குழந்தை அரிசி உணவே உண்ணாதே, இது பால்குடி மாறாத குழந்தை, இதையாவது உங்கள் குல வாரிசாக விட்டுவிடு என்று சொன்னார். ஆனால் இவரோ இந்த குழந்தை அரிசி உணவை உண்ணவில்லை என்றாலும் அரிசியை உண்ட தாயிடமிருந்து பாலை குடித்ததால் இக்குழந்தை சிவ துரோகத்திற்கு ஆளானதுதான் என்று கூறி அக்குழந்தையையும் வெட்டிவிட்டார். சிவன் சொத்தை அப்படி பாதுகாத்தவர். இதை பார்த்து சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சி கொடுத்து, உங்கள் பக்தியை பார்த்து மெய் சிலிர்த்து போனேன், நீங்கள் உங்கள் உறவினருடன் சுகமாக வாழ்வீர் என்று கூறி அனைவருக்கும் உயிர் கொடுத்தார். உன் பக்தியை உலகம் உணரட்டும் என்று வாழ்த்தினார். நன்றி.